வராகி வழி சொந்தங்களே, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலோட உள்ள போற இடத்துல ஒரு தூண் இருக்கு. அந்த தூணில் சிவபெருமானின் திருவிளையாடில் ஒன்றாக இருக்கக்கூடிய பன்றி குட்டிகளுக்கு அவர் பால் கொடுக்குறார், வராக அவதாரம் எடுத்து. அப்படி ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையில மக்கள்லாம் போய் வராகின்னு நினைச்சு மஞ்சள் தடவி பாவடை கட்டி சுவாமியை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சிவபெருமானை வராகியாக பார்க்கலாமா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொளி பார்த்தேன். இதை பேசினது ரொம்ப பாப்புலராக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர் தான். சிவன்லேருந்து சக்தியை பிரிக்க முடியுமா? தன்னோட வாமபாகம், அதாவது இடப்பக்கத்தை சக்திக்கு கொடுத்தவர் சிவபெருமான். அவர் புருஷார்த்தமாக இருந்திருந்தால் அங்கே பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு தாயாக மாறி தாய் இல்லாத அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்குறார் சுவாமி. அப்படி இருக்கும்பொழுது அந்த தாய்மையை பார்த்து அந்த இடத்துல அம்பாள் இருக்கான்னு நினச்சி, அது அம்பாள்னு நினச்சி மஞ்சள் தடவி பாவடை கட்டுறது தவறொன்றும் இல்லைன்னு என்னோட கருத்து. அதே போல் எப்படி சைவத்திற்கு சிவன் தலைமகனாக இருக்கிறாரோ, சாக்த வழிபாட்டிற்கு தலைமகள் அம்பாள். அதில் வராகிங்கிறவ அவளோட ஒரு அவதாரம் தானே. அதனால் சுவாமிக்குள்ளே பேதம் பார்க்கக்கூடாது. திருச்சியில் சுவாமி தாயுமானவராக வழிபட்டு அவருக்காக வாழைத்தாரெலாம் கொண்டு போய் கொடுப்பாங்க, நல்லபடியாக பிரசவம் ஆகணும்னு. அந்த இடத்துல அவரே பிரசவம் பார்ப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை தானே அது. கடவுளுக்கு ஏதுங்க ஆண் பெண்ணுங்கிற பேதம்? அதே போல் சும்மா கடந்த தூண், அது இத்தனை வருஷமாக அதை யாருமே பார்த்ததில்லை, சும்மா ஒரு காட்சி பொருளாக இருந்தது. அதுக்குள்ளே கடவுளை கொண்டு வந்தது நம்ம மக்களோட பக்தி தான். அதனால் நம்மளோட பாவம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.